கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 ராஜாக்கள் அதிகாரம் 3 வசனம் 18. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக்கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் போராட்டத்தோடு ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து இதை நான் எப்படி கடக்க முடியும், யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கின்றோமா? கலக்கத்தை விட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். இஸ்ரவேலின் ராஜாவும் யூத ராஜாவும் ஏதோமிய ராஜாவும் மோவாபியருக்கு எதிராக யுத்தம் பண்ண போனார்கள். அவர்கள் 7 நாட்கள் சுற்றி திரிந்து அவர்கள் இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பயந்து, கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க நம்மை இங்கு கொண்டு வந்தாரோ என்று கலங்கி தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். கர்த்தர் மோவாபியரை அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காற்றையும் காணமாட்டோம், மழையையும் காணமாட்டோம். ஆனாலும் நம்முடைய வாய்க்கால்களை நிரப்ப கர்த்தரால் கூடும். ஆகவே கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டு அவரை சார்ந்து அவருடைய வேலைக்காக காத்திருப்போம். அநேகர் காத்திருப்பதற்கு பொறுமை இல்லாதவர்களாக கர்த்தரை விட்டு விலகி மனிதனை சார்ந்து போவார்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்றும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பதே நலம் என்றும் வேத வார்த்தை சொல்லுகிறதல்லவா? ஆகவே மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு காத்திருப்போம். யோசேப்பு 13 வருடங்கள் காத்திருந்தார். ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருந்தார். நீடிய பொறுமை உள்ளவர்களாய் அவர்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அதிசயத்தை கண்டார்கள். நாமும் கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்விலும் நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு அற்ப காரியம் என்பதை அறிந்து உமக்கு காத்திருந்து உம்முடைய கரத்திலிருந்து அற்புதத்தை காண்போம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் செய்கிற பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.